மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. என்ன போய் மல்லிய கூட்டிட்டு வரேன்லாம் போன, கூட்டிட்டு வந்துட்டியா? ஆளை காணுமே. ஏய், நான் கொலவெறியில இருக்கேன், என்கிட்ட எதுவும் பேசாத. ஓ சரி 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 சரி, நான் எதுவும் பேசல. டேய், தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சு தானடா ஆகணும். தப்பு பண்ணவங்களை காப்பாத்தணும்னு நினைச்சா எப்படி காப்பாத்த முடியும்? தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நீ இன்னும் அவளை கண்மூடித்தனமா நம்புறது உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போது பாரு. அது எங்க கொண்டு போய் நிறுத்தினாலும் சரி, அத நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். ஆடு நனைதன்னு ஓனாய் அழுதுச்சான், அந்த கதையா இருக்கு. நீ ஏன் மேல காட்டுற கரிசனம். ரெண்டு பேரும் உங்க வேலைய மட்டும் பாருங்க, எங்களுக்கே எங்களை பாத்துக்க தெரியும். ராஜிமா, எதுக்கு தேவையில்லாம மாமாவோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா என்ன பண்ண? எப்பவுமே பண்றது தானே. பரவாயில்ல, இந்த சமயத்துல ஏன் பண்றீங்க? நமக்கு வெண்பா கையில இருக்கிற போன் வேணும், அதுல இருக்கிற வீடியோவை டெலீட் பண்ணணும். இவ்ளோ விஷயம் இருக்கு, இப்ப இது தேவையா? அவனை பார்த்ததுமே எனக்கு அது சட்டுன்னு மறந்து போச்சு. இரு, அவன் என்ன செய்யறான்னு பாப்போம். வெண்பா, வெண்பா, வெண்பா. என்னது இது? வழக்கமா உள்தாப்பா போட மாட்டாள, இப்ப எதுக்கு போட்டிருக்கா? வெண்பா, என்னாச்சு இவளுக்கு? சரி, விண்டோ வழியா போய் பார்க்கலாம். எதுக்குதான் குழந்தைய குழந்தையா வளர்க்கணும்? ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி வளர்த்தா இதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீ பாட்டுக்கு பேசாம மொபைல்ல விளையாடுன்னு சொல்லிட்டு போயிட்ட. எவ்வளவு நேரம் விளையாடுறதுன்னு ஒரு அளவு வேணாம்? போனை வெயி, தூங்கு தூங்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். போனை வைக்கவே மாட்டேங்கிறா. வேகமா ஓடி போய் உள்தாப்பால் போட்டுக்கிட்டு படுத்துட்டா. வீட்ல இருக்கிறவங்க பெரியவங்க பேச்ச கேட்கணும்னு சொல்லி வளர்த்தாதானே புள்ள ஒழுங்கா வளரும். வீட்ல பெரியவங்க இருக்காங்களா? இங்க யாரு பெரியவங்க இருக்காங்க? யாரு? ஓ, உனக்கே அக்கான மரியாதை இல்ல, அப்புறம் எப்படி உன் புள்ளைக்கு இருக்கும்? பெரியவங்க வயசுல மட்டும் பெரியவங்களா இருந்தா பத்தாது, பெரியவங்களா நடந்துக்கணும். மனசெல்லாம் சூதும் வஞ்சகமுமா வச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் சதியா பண்ணிட்டு பெரியவங்கன்னு மரியாதை எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. சரிடா, ஏதாவது பேசினா உடனே வாய் கிழிய பேச ஆரம்பிச்சிருவியே. முதல்ல கதவை தட்டி அவளை எழுப்பு. கொஞ்சம் ஏதாவது பாலாவது குடிச்சிட்டு படுக்கட்டும். எதுக்கு? அவதான் நல்லா தூங்குறாள, அவ தூங்கட்டும், காலைல பாத்துக்கலாம். ஏய், அவ பசி தாங்க மாட்டாடா, முதல்ல போய் எழுப்பு அவளை. அவ சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு எல்லாம் குடுத்துட்டு தான் போனேன், அவளுக்கு எல்லாம் ஒன்னும் பசிக்காது. மாமா, மல்லி எப்பவுமே ராத்திரி வெண்பாக்கு பால் கொடுத்துதான் தூங்க வைப்பா. ரஞ்சிதா, அதுக்காக தூங்குற பொண்ணை எழுப்ப முடியுமா? அவ தூங்கட்டும், ஒரு நாள் பால் குடிக்கலன்னா ஒன்னும் குடிமொழிக்க போயிடாது. என் பொண்ணு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் போய் உங்க வேலையை பாருங்க. வந்துட்டாங்க. என்ன ரஞ்சி இது? வெண்பாவை எழுப்புவான், ஏதாவது சாக்கல அவ கையில வச்சிருக்கிற போனை புடுங்கிடலான்னு பார்த்தா இவன் நிம்மதியா போய் படுக்கிறான். நீங்க எங்க ராஜ்யமா விஷயத்த பேசுறீங்க? எப்பவும் சண்டை தான் போடுறீங்க. ஐயோ, அவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. அப்புறம் எப்படி சண்டை போடாம இருக்க முடியும்? அதான் சண்டை போட்டீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கலாம். என்ன இவன் ஹால்ல வந்து படுக்கிறான்? பொண்ணு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாம வந்து படுக்கிறாராம். வெண்பா மேல அவ்வளவு பாசம்.
இவன் வெண்பாவை எழுப்புவான்னு பார்த்தா எழுப்பவே மாட்டேங்கிறான். இப்ப நம்ம என்ன பண்றது? சபாஷ், வெண்பாக்கு கொடுக்கணும்னு வச்சிருந்த பாலை விஜய்க்கு கொடுக்க வேண்டியதான். என்ன சொல்ற? வெறும் பால் குடுக்கறதுல என்ன ராஜ்யமா இருக்கு? ஏய், என்கிட்ட ஒரு பொடி இருக்கு. அத பால்ல கலந்து குடிச்சா நல்லா தூக்கம் வரும். விஜய் அதை குடிச்சான்னு வெயி, நிம்மதியா தூங்குவான். இடியே விழுந்தாலும் தெரியவே தெரியாது. எப்படியும் ராத்திரி வெண்பா கண்ணு முழிச்சு அவனை தேடி வருவான்ல, அப்ப நாம முழிச்சு அந்த மொபைல் எடுத்துடலாம். சூப்பர் ராஜ்யமா, உடனே பாலை ரெடி பண்ணுவோம். ம்? இந்தா, விஜய் கிட்ட போய் கொடு. ஐயோ ராஜ்யமா, நானா? நான் கொடுத்த மாமா முறைப்பாரு. நீ கொடுத்தாலாவது கன்சிடர் பண்ணுவான். நான்லாம் கொடுத்தா ஸ்ட்ரைட்டாவே ரிஜெக்ட் தான் பண்ணுவான். புடி. என்ன இது? பால் மாமா. அது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? நீங்க தூங்கும் போது பால் குடிப்பீங்களே, மல்லி கூட உங்களுக்கு கொடுப்பாளே. மல்லி கொடுத்தா குடிப்பேன், நீ கொடுத்தா குடிப்பேன் யார் சொன்னது? டேய், உன் பொண்ணுக்காக தான் காய்ச்சி வச்சது. வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் உனக்கு கொடுக்க சொன்னேன். பாதாம் பால் தான். குடி குடி, உடம்புக்கு நல்லது. குடிச்சான், தொலைஞ்சான். செம தூக்க மருந்து நிறைய போட்டு வச்சிருக்கேன். சரி, இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு வா. எதுக்கு? கொண்டு வான்னா கொண்டு வரணும், சரியா? இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. வா. இந்தா, முதல்ல நீ குடி, அப்புறமா நான் குடிக்கிறேன். டேய், நாங்க என்ன பால்ல விஷத்தையே கலந்து கொடுத்துட்டு போறோம்? எங்களை பார்த்தா உனக்கு அவ்வளவு பொல்லாதவளுங்களா தெரியுது இல்ல? நீ எல்லாம் பால்ல விஷத்தை கலந்து கொடுக்க தேவையே இல்ல. அப்படியே பக்கத்துல உட்கார்ந்தாலே போதும். நீ சுவாசிச்ச காத்த சுவாசிக்கிறானே, அவனே செத்து போயிடுவான். அவ்வளோ விஷம் உன் உடம்புல. ஆனா இப்ப நான் அதுக்காகலாம் கொடுக்கல. அதையும் தாண்டி வேற ஏதாவது பண்ணிருக்கியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுக்கறேன். இந்தா, முதல்ல நீ குடி. இப்ப என்னடா, நான் குடிச்சா உனக்கு சந்தேகம் போகுமா? கண்டிப்பா. குடு, குடிக்கிறேன். இந்தா. போதுமா? சரி, இப்ப நீ குடி. நீ மட்டும் ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இத நீ குடி. உங்களெல்லாம் நம்பவே முடியாது. இங்க படுக்கவே நான் பயந்துட்டு தான் படுக்கிறேன். ராத்திரி தூக்கத்துல கழுத்தை நெரிச்சு அறுத்துருவீங்களோன்னு. இதுல நீங்க குடுக்கிற பாலை வர குடிக்கணுமா?
டா குடி. ராஜிமா, இப்ப என்னாச்சுன்னு இப்படி பண்றீங்க? இப்ப என்னாச்சுன்னு இப்படி பண்றீங்க? என்ன ஆச்சா? நீ சொன்ன அந்த பாலை வேற குடிச்சிட்ட. இப்ப என்ன, அதுல தூக்கு மாத்திரை தானே போட்டீங்க? மாமாக்கு என்ன விஷமா கலந்து கொடுத்தீங்க? நல்லா தூங்கினா நல்லது தானே ராஜிமா. அப்ப அந்த வீடியோவை யார் டெலீட் பண்ணுவா? நான் முழிச்சிருந்து அதை பாத்துக்கிறேன், நீங்க போய் தூங்குங்க. நிச்சயமா நான் பாத்துக்கிறேன் ராஜிமா, முழிச்சிட்டு இருப்பேன். வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.